முகமது சலீம் தோலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவூத் இப்ராஹிமோட டி கம்பெனி தெரியும்ல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. டர்க்கியிலிருந்து இந்திய அரசாங்கம் தூக்கிடுச்சு அவனை. டர்க்கியில் இருந்து அண்டர்லைன் பண்ணுறேன், எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அவங்க. கம்பெனி என்ன பெரிய கம்பெனி, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கம்பெனி தான் அது. அவன் அதோட மாஸ்டர் மைண்ட். வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய் வருமானம். 2025 இதே சலீம் தோலாவோட பையனை யுஏஇலிருந்து நாம் தூக்கணும். அவனும் இந்த டி கம்பெனி நெட்வொர்க்கில் இருக்கான். இன்டர்போலோட உதவியோடு தான் இதெல்லாம் செய்கிறோம். இப்போது இந்த முகமது சலீம் தோலா என்சிபி, இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் இன்டர்போல் ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸில் நடந்திருக்கு இந்த விஷயம். முகமது சலீம் தோலா மும்பை டோங்ரி பகுதியை சேர்ந்தவன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் இட் வாஸ் 2018, ஃபென்டமனைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக், அதை ஸ்மகிள் பண்ணுற கேஸில் பிடிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமே, யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க, அவன் தப்பிச்சிட்டான். எங்கே இருந்தான்னு தெரியாது, தலைமறைவாக இருந்தான். அப்புறம் என்னாச்சு, இஸ்டான்புல்லில் இருக்கான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சி தூக்குனாங்கன்னா, சும்மா இருந்து தொலையாமல் பாவம் அவன் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணிட்டான். அலர்ட் ஆகிட்டாங்க போலீஸ். அந்த நாட்டோட போலீஸ் அவனை தூக்கிட்டாங்க. எப்படி டர்க்கி போலீஸை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இன்டர்போலோட ரெட் நோட்டீஸ் அவனுக்கு கொடுக்க வச்சுருந்தாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் எக்கச்சக்கமான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இல்லைன்னா இந்த அரெஸ்ட் சாத்தியப்பட்டிருக்காது. ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் மூலம் ஏப்ரல் 28 மும்பைக்கு கொண்டு வந்திருக்கோம். என்சிபியோட, அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோவோட கஸ்டடியில் அவன் இருக்கான். நாம் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மோடி அரசு நார்கோட்டிக்ஸ் சிண்டிகேட்டை தொடர்ந்து வேட்டையாடிட்டே இருக்கோம். நன்றி.